ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இங்கே வந்து பல இடங்களுக்கு ஓடிக்கொண்டிருந்தாலும் கூட இந்த நாளில் நம்முடைய சபைக்கு வர வேண்டும் என்று சொன்ன உடனே எனக்கு சங்கீதக்காரன் சொல்கிறதா ஞாபகம் வந்துச்சு. 122 சங்கீதம் 1 வசனத்தில் வாசிக்கிறோம். இல்லை என்ன சொல்கிறான்? போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது மகிழ்ச்சியா, வந்தபோது மகிழ்ச்சி இல்லை, ஐயாவை பார்த்த போது மகிழ்ச்சி இல்லை, உங்களை எல்லாம் பார்க்கும்போது அது எல்லாத்தோட மைக்க கொடுத்த போது இல்லை. இன்றைக்கு அவர் சொன்னார் பார்த்தீங்களா, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது மகிழ்ச்சியா. ஐயா சொன்ன போது, ஐயா வீட்டுக்கு வந்தாரு சொன்னாரு, அப்பவே மகிழ்ச்சி. ஏன்? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறது மிகப்பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால், ஆலயத்தில் அமர்ந்திருக்க வைத்திருக்கிறார் என்றால், நமக்கு சுக பல ஜீவனை தந்திருக்கிறார் என்றால், ஆண்டவரை நீங்கள் தேடி வந்திருக்கிறதுனாலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மை மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னைக்கு ஐயா கொடுத்திருக்க தலைப்பு ரொம்ப நல்ல தலைப்பு. என்ன தலைப்பு? குடும்ப ஆசீர்வாதம். இப்போ குடும்ப ஆசீர்வாதத்தை அதை குறித்து தான் இந்த நாளின் செய்தி. இப்போ ஒரு நல்ல குடும்பம் இருக்கு பைபிள்ல. அது எந்த குடும்பம்னு சொல்லுங்க. அந்த குடும்பத்தில் ரொம்ப அன்பான குடும்பம், ஆண்டவருக்கு அர்ப்பணித்த குடும்பம், ஆண்டவரை தேடுகிற குடும்பம், ஆண்டவருக்கு என்று கொடுக்கிற குடும்பம், ஆண்டவருக்கென்று ஜெபிக்கிற குடும்பம், ஆண்டவருக்கென்று ஊழியத்தை தாங்குகிற குடும்பம். அந்த மாதிரி ஒரு குடும்பம் இருக்கு பைபிள்ல. எந்த குடும்பம்? யாரியா? நோவா. வெரி குட், ரொம்ப நல்லது, சந்தோஷம். பழைய ஏற்பாட்டில் வெரி குட், ரொம்ப சந்தோஷம். அது நான் சொல்ல எல்லாமே வருதா அதுல? அர்ப்பணித்த குடும்பமா இருக்காது நோவா, ரைட்டு. அப்படி குடும்பம் அர்ப்பணித்த குடும்பமா சொல்லுங்க. கிறிஸ்துவை அறிவிக்கிற குடும்பமா இருந்தாது பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் நான் சொல்றது, புதிய ஏற்பாட்டில் ஒரு குடும்பம். கேள்விக்கு பதில் சொன்னது ரொம்ப சந்தோஷம். புதிய ஏற்பாட்டில் ஒரு குடும்பம் இருக்கு. அந்த குடும்பம் கிறிஸ்துவை அறிவிக்கிற குடும்பம், அர்ப்பணித்த குடும்பம், ஆண்டவரை அறிவித்த குடும்பம், ஆண்டவருக்கு என்று சாட்சி பெற்ற குடும்பம். என்ன குடும்பம்? மார்த்தாள், மரியாள். அது குடும்பம்னா அங்க ஒரு சகோதரன் சகோதரி, அதுதானே. அது குடும்பம் இருக்காது. அப்பா அம்மா இருக்கணும் இல்லையா, கணவன் மனைவி, அதுதான் குடும்பம். புதிய ஏற்பாட்டில் யோவான் ஸ்நானகன் கல்யாணம் ஆகலையே. யோவான் ஸ்நானகன் கல்யாணமும் பண்ணிக்கல. அவங்க ரைட்டு, அவங்க பையன் ரைட்டு. ஆனா அர்ப்பணித்த குடும்பம், கிறிஸ்துவை அறிவிக்கிற குடும்பம், சாட்சி பெற்ற குடும்பம். நான் சொல்றது எல்லாமே. மரியாள் யோசேப்பு இல்லையே. மரியாள் தான். யோசேப்பு சொல்ல, யோசேப்பு அறிவிக்கலையே. யோசேப்பு எங்காவது ஆண்டவரை அறிவித்தான்னு சொல்லிட்டு எங்குமே இல்லையே. பவுலும் சீலாவும் கிட்ட வரீங்க, கிட்ட வரீங்க. பவுலும் சீலாவும் நீங்க அந்த குடும்பத்தை யோசிக்கணுமே. ஆக்கில்லா பிரிஸ்கில்லா, வெரி குட், கைகளை தட்டுங்க எல்லாரும். ஆக்கில்லா பிரிஸ்கில்லா, ஆக்கில்லா பிரிஸ்கில்லா, ஆக்கில்லா பிரிஸ்கில்லா. அதில் பெரிய விஷயம் என்னன்னா, அந்த கணவனும் மனைவியும், நான் அம்மாவை இங்கே மேலே தான் பார்த்தேன், அங்கே உட்காந்துங்கிறாங்க. எப்பவுமே அம்மா பக்கத்தில் உட்காந்துருவாங்க. எங்கே ஐயா போனாலும் ஐயா அம்மா கூட இருப்பாங்க. இது ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பம் மாதிரி தான். எங்கே போனாலும் அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாம் கூட கூட வந்து இருந்துருவாங்க. எப்பயுமே போட்டோவில் பார்க்கலாம். அப்போ ஆக்கில்லா பிரிஸ்கில்லா, ஆக்கில்லா பிரிஸ்கில்லா அவங்கள ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது பைபிளில். ஒரு பெரிய ஒற்றுமை இருக்கு அவங்கள்ட்ட. என்ன ஒற்றுமை? பைபிள்ல 6 முறை வருது அவங்க பேரு. இவங்க 2 பேர் பேரு ஆக்கில்லா பிரிஸ்கில்லா, ஆக்கில்லா பிரிஸ்கில்லா, பிரிஸ்கில்லா ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா ஆக்கில்லான்னு 2 முறை வாசிங்களேன். ஆக்கில்லான்னு 3 முறை வருது, பிரிஸ்கில்லான்னு 3 முறை வருது. வாசிங்கம்மா. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏன்னா இது குடும்ப ஆசீர்வாத கூட்டமா இருக்கிறதுனால நான் இதெல்லாம் சொல்றேன். வாசிங்க. அப்போஸ்தலர் 18:2. யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிலவுதியூராயன் கட்டளையிட்டபடியினாலே இத்தாலியாவில் இருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தான் ஆகிய ஆக்கில்லா என்னும் நாமமுள்ள ஆக்கில்லா ஒரு இடத்துல வந்துருச்சா? ஆக்கில்லா. ஓகே, அடுத்து அதே 18 26ஆம் வசனம் வாசிமா. 26. அவன் ஜெபாலயத்தில் தைரியமாய் பேச தொடங்கின போது ஆக்கில்லாவும், ஆக்கில்லா 2வது இடத்துல வந்துருச்சா? இன்னொரு இடத்துல வாசி. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆசியா நாட்டில் உள்ள சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். ஆக்கில்லாவும்
பிரிஸ்கில்லாவும் தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடு கூட கர்த்தருக்குள் உங்களை மிகவும் வாழ்த்துகிறார்கள். இப்போ நம்ம வாசித்த 3 பகுதியிலையும் பிரிஸ்கில்லா பேர் வருதா? முதல்ல ஆக்கிலா 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 ஆக்கிலா. இங்க பாருங்க, இன்னொரு 3 வருஷத்தை வாசிமா. அப்போஸ்தலர் 18:18 வாசி. ஆனா எல்லாத்துலயுமே அவங்க 2 பேர் இருக்கும். ஒரு இடத்துல பொண்டாட்டி பேர் இருக்காது, அது மாதிரி கணவன் பேர் தனியா இருக்காது. வாசிமா. பவுல் அநேக நாள் அங்கே தரித்திருந்த பின்பு 18 சகோதரரிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருந்தபடியினால் கெங்கிரேயா பட்டணத்தில் தலை சவரம் பண்ணிக்கொண்டு சீரியா தேசத்துக்கு போக கப்பல் ஏறினார். பிரிஸ்கில்லாவும் ஆக்கில்லாவும் பாருங்க, அங்க ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் 3 வசனம். இங்க பிரிஸ்கில்லாவும் ஆக்கில்லாவும். அடுத்த வசனம் வாசிமா. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பிரிஸ்கில்லாவும் ஆக்கில்லாவும் 2வது வாட்டி. இன்னொரு வசனம் வாசிமா. ரோமர் 16:3. கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலை ஆட்களாகிய பிரிஸ்கில்லாளையும் பாருங்க, ரொம்ப அருமை. அந்த குடும்பத்தை நான் ஏன் இங்க வைக்கிறேன் இன்னைக்குன்னா, இந்த குடும்பத்துல கணவன் இல்லாம மனைவி இல்ல, மனைவி இல்லாம கணவன் இல்ல, 2 பேரும். நான் பல நேரங்கள்ல ஏன் சொல்றேன்னா, சபைகளுக்கு நான் போகிற போதும் அதான் சொல்லுவேன். நீங்க ஆண்டவரை தேடுகிற ஒரு குடும்பமாக இந்த குடும்பத்தை பார்க்கிறோம். எப்படின்னா, ஆக்கில்லா பிரிஸ்கில்லா, பிரிஸ்கில்லா ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா பிரிஸ்கில்லா ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா ஆக்கில்லா, இப்போ 6 முறை வருது. 6 முறையும் தனியா கணவன் பேரோ தனியா மனைவி பேரோ வரல. அப்போ இந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் என்று பண்ணா, அப்போ ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன். ஏற்ற துணை, ஆண்டவர் ஏற்ற துணையை உண்டாக்குறார். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஏற்ற துணையை உண்டாக்குறார் என்றால், ஆண்டவரை தேடுகிற குடும்பமாய், ஆண்டவரை அர்ப்பணிக்கிற குடும்பம், ஆண்டவருக்கு சாட்சியா எடுக்கிற குடும்பமாய், ஆண்டவருக்கு என்று நம்மை கொடுக்கிற குடும்பமாய், அர்ப்பணிக்கிற குடும்பமாய் ஆண்டவர் நம்மை விரும்புகிறார். இந்த அருமையான மாலை வேளையில நம்மையும் கூட, நம்முடைய குடும்பத்தை கூட ஆண்டவர் அழைக்கிறவராய் இருக்கிறார். பல காரியங்களிலே, பல வேளைகளிலே இந்த 7 மாதத்தை ஆண்டவர் கடக்க செய்திருக்கிறார். 8வது மாதத்துக்குள்ளாக போகிறோம். பல நேரங்களில் பார்க்கிறேன், நம்ம புதிய வருடத்துக்குள்ளாக போகும்போது புதிய வருடத்தின் ஆராதனையில நமக்கு நல்லா கலந்துக்குவோம். ஆனால் பழைய வருடத்தை விட்டுருவோம். ஏன்னா பழைய வருடம் என்பது ஆரம்பிக்கிறோம். முதல் இந்த வருடத்தை ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்றோம்? இந்த வருடத்தின் ஆசீர்வாதமான வசனம் என்ன? ஐயா கொடுத்த வசனம், வாக்குத்தத்த வசனம். இந்த வருடத்தின் வாக்குத்தத்த வசனம் என்ன? தேடக்கூடாது, மனசுல உட்கார வைக்கணும். தேடக்கூடாது, வசனம் மனசுல உட்காரணும். இந்த வசனத்தை டெய்லி கேட்டு 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 விஜய்க்கு என்னைக்கு பிறந்தநாள்னா கரெக்டா தெரியுது இல்லையா? நயன்தாராவுக்கு என்னைக்கு பிறந்தநாள் அதெல்லாம் கரெக்டா தெரியுது. ஆனால் நமக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தங்கள், ஏன் வாக்குத்தத்தங்கள் எப்படிப்பட்டதா? வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆம் என்றும் ஆமென். இன்னைக்கு நீங்க காலையில் எழுந்துக்கும் போது அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் வாக்குத்தத்தத்துக்கு மேல் நடக்கணும். ஐயா கொடுத்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே அமர பண்ணுகிறார் ஆண்டவர். ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவரா? அமர பண்ணுகிற ஆண்டவரா இருக்கிறார். கஷ்டங்கள் வரலாம், கரையில் வரலாம், போராட்டம் வரலாம், கண்ணீர் வரலாம், ஆனால் ஆண்டவரை விட்டு விடாதபடிக்கு அந்த வாக்குத்தத்தங்கள் மேல் நீங்க நடந்தீங்கன்னா, வாசிங்க அந்த வசனத்தை. என்ன வசனம் போட்டார் ஐயா? ஏசாயா 51:11. சொல்லுங்க. ஆனந்த களிப்பு, அதுதான் இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம் இல்லையா? அந்த வாக்குத்தத்தத்தை இந்த வருஷத்துல அவர் கொடுக்கிறார்னா, இந்த வருடத்தின் கடைசியில் வருகிற போது இந்த வாக்குத்தத்தத்துல ஆண்டவர் என்னெல்லாம் என் குடும்பத்துக்கு செஞ்சிருக்கார், என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன செஞ்சிருக்கார், என்னுடைய ஊழியத்தில் என்னென்ன செஞ்சிருக்கார், என்னுடைய படிப்புல என்ன செஞ்சிருக்கார், என்னுடைய உடல் நலத்தில் என்ன செஞ்சிருக்கார். ஆண்டவர் நம்மை தேடி வருகிற ஆண்டவர், கவனிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். நாம நினைக்கலாம், ஐயோ என்னை யாருமே கவனிக்கலையே, என்னுடைய கணவன் கவனிக்கலையே, என்னுடைய மனைவி கவனிக்கலையே, என்னுடைய பிள்ளைகள். ஆனால் ஆண்டவர் உங்களை கவனிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கவனிக்கிறாரு. நீங்க கவலையே படாதீங்க, என் ஆண்டவர் என்னை நோக்கமா இருக்கிறார். ஏர்போர்ட்ல ஃப்ளைட்ல ஏறிட்டு வந்துட்டு இருக்கேன். வரும்போது அங்க தண்ணி குடிக்கணும்னு ஆசை வந்துச்சு. நான் வந்த ஃப்ளைட்ல தண்ணி ஃப்ரீயா தரமாட்டான், காசு கொடுத்தா தான் தருவான். சரின்னு நான் அந்த பொண்ணை கூப்பிட்டேன். அந்த பொண்ணு ஏரோப்ளேன் 500-600 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது. ஆனா அங்கிருந்து இங்க வரதுக்கு அவளுக்கு 3/4 hour ஆகுது. அம்மா இங்க வாமான்னேன். அவ மெதுவா ஆடி அசைஞ்சு வரா.
வந்த உடனே அம்மா எனக்கு ஒரு வாட்டர் பாட்டில் வேணும் அப்படின்னேன். வாட்டர் பாட்டில் யூ ஹேவ் டு பே அப்படின்னா. பேன உடனே எவ்வளோம்மாண்ணே. அங்கே வந்து நம்ம வீட்டில் இங்கே எவ்வளோ வாங்குகிறோம் பாட்டில்? 15 ரூபா. ஆனால் அங்கே எவ்வளோ தெரியுமா? 500 ரூபா. ஏரோப்ளைனில் எவ்வளோ? 500 ரூபா. இந்தம்மா 500 ரூபா, இந்தம்மா 500 ரூபா. அனுபவம் இருக்குமா? வாசிங்களேன். அதே சங்கீதம் புஸ்தகம் 122 சங்கீதம் 7 வசனம். 122:7. உன் அரங்குக்குள்ளே சமாதானமும். பாருங்க எவ்வளவு பெரிய சந்தோஷம். நம்மை அர்ப்பணிக்கிற போது, நம்முடைய குடும்பத்தை அர்ப்பணிக்கிற போது, நம்முடைய நேரத்தை அர்ப்பணிக்கிற போது, நம்முடைய காலங்களை ஆண்டவருக்கு என்று அர்ப்பணிக்கிற போது அவர் என்ன பண்ணுவாரா? உன்னுடைய குடும்பத்துக்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருக்குமா. சுக பல ஜீவனை ஆண்டவர் தருவார். கஷ்டம் வரும், கவலை வரும், போராட்டம் வரும், நோய் வரும், நிந்தை வரும். ஆனால் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிற பட்சத்திலே, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிற பட்சத்திலே, ஆண்டவர் கவனிக்கிற ஆண்டவர் மாத்திரமல்ல, தேவைகளை அறிந்த ஆண்டவர் தேவைகளை சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 5000 பேரை போஷிக்க தெரிஞ்ச ஆண்டவருக்கு 5 அப்பம் 2 மீன் கஷ்டமா? 5 அப்பம் 2 மீன் கஷ்டமா அவருக்கு? 5 அப்பம் 2 மீன் கொண்டு போறான். எத்தனை பேர் கொடுக்கிறார் ஆண்டவர்? 5000 பேர் கொடுக்கிறாரு. எப்போது நாம் இருக்கிறதை ஆண்டவருக்கு என்று கொடுக்கிற போது, நம்முடைய குடும்பத்தை ஆண்டவருக்கு என்று தருகிற போது, நம்மை முழுவதுமாக ஆண்டவருக்கு என்று அர்ப்பணிக்கிற போது, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வீட்டை கட்டுவார், சுகத்தை தருவார், சமாதானத்தை தருவார். அது மாத்திரமல்ல சந்தோஷத்தை தருவாராம். 119 சங்கீதம் 7 வசனம். 119:9 வசனம் 9. அம்மா எதனால் சுத்தம் பண்ணுவான்? வசனத்தின்படி. பாருங்க, அவங்களை காத்து வசனத்தின் மூலமாக. அதனால்தான் வசனத்தின் மூலமாக நீங்க வசனத்தை வாசிக்கணும். டெய்லி எழுந்த உடனே பிள்ளைங்களுக்கு நான் சொல்லுவேன், நீங்க 200க்கு 200 மார்க் வாங்கணும்னா டெய்லி வசனத்தை ஒரு வசனம் வாசி. டெய்லி ஒரு வசனத்தை, பைபிளில் இருக்கிற வசனம், கேலண்டரில் இருக்கிற வசனத்தை ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நீங்கள் வாசிங்க. ஒரு முறையாவது வாசித்து மனப்பாடம் பண்ணிக்கணும். ஐயா கொடுத்த அந்த ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்தை இன்னும் மனப்பாடம் பண்ணிக்கல, பண்ணிருக்க வேணாமா? டெய்லி வாசனை. இப்போ எத்தனை மாதம் ஆச்சு? 7 மாதம். இப்போ 7 மாதம் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்காரு. 7 மாதத்தை பார்க்க வச்சிருக்காரு. எத்தனை பேருக்கு இல்லை? நேற்றைய தினத்தில் எனக்கு ஒரு ஃபோன் வருது. என்னுடைய வகுப்பில் படித்த மாணவன், என் கிளாஸ்மேட்டு, என்னுடைய டாக்டரு ஃப்ரெண்டு. நேற்றைய தினத்தில் எனக்கு ஃபோன் வருது, ஐயா எங்கள் ஹஸ்பண்டு. அப்போ என்ன வாக்குறதுக்கு என்ன கேரண்டி? லைஃப் லாங். வெரி குட். கையில தட்டுங்க. லைஃப் லாங் ஆண்டவர் அந்த வாக்குறார். இன்னைக்கு தரது இந்த வருஷம், இந்த வருடத்தின் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி இல்ல, வாழ்க்கை மூலா நாம் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும், என்னை தொடரும், நம்மை தொடரும், நம்முடைய சபையை தொடரும். கர்த்தருடைய வாழ்க்கை, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வாக்குத்தோ நமக்கு நிலைத்திருக்கும். அதுக்கு டைம் கேரண்டியே கிடையாது. இதுக்கு ஒரு கேரண்டி, அதுக்கு ஒரு கேரண்டி, இருக்கிற கேரண்டி. ஆனால் வாக்குக்கு கேரண்டி கிடையாது. எவ்வளவு நாள் வரையும் நாம் இருக்கிறோமோ அவ்வளவு நாள் நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். இது அர்ப்பணித்த குடும்பம். அடுத்த குடும்பம் ஆராதனை செய்கிற குடும்பம். அப்போஸ்தலர் 18:26. அப்போஸ்தலர் 18:26. முதல்ல என்ன சொன்னேன்? அது அர்ப்பணிக்கிற குடும்பம். இரண்டாவது ஆராதனை செய்கிற குடும்பம். நம்முடைய குடும்பம் ஆராதனை செய்கிற குடும்பமாக இருக்கிற போது ஆண்டவர் நமக்கு வீடை கட்டுவார், வீட்டிலே சமாதானத்தை தருவார், வீட்டிலே சுகத்தை தருவார். இன்னொரு அதுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த வீட்டில் அங்கே ஆண்டவர் சகலத்தையும் நிறைத்து தருகிற ஆண்டவராக இருக்கிறார். வாசிக்கலாம். 18:26. அப்போஸ்தலர் 18:26. அக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்துக்கொண்டு அதிகமாய் திட்டமாய் அவரிடத்தில் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். ஆராதனை செய்கிற குடும்பம். முதல்ல அர்ப்பணிக்கிற குடும்பம் சொன்னேன். இரண்டாவது ஆராதனை செய்கிற குடும்பம். நம்முடைய குடும்பம் ஆராதனை செய்கிற குடும்பமாய் காணப்படுகிற போது ஆண்டவருக்கு என்று ஆராதனை நாம் நடத்துகிற ஆராதனை என்பது சபையில மட்டும் நடத்துறதில்லை, தமிழின் சபையில மட்டும் கொடுக்கறதில்லை. வீட்டில் குடும்பத்தில் உடல்நல சபையில் எத்தனை பேர் இருக்காங்க. புத்தக சர்ச்சில் பாஸ்டர் சர்ச்சில் கொடுத்துருவாரு, கொடுத்துட்டு நேரம் வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வந்து ஒரு கம்யூனியன், வீட்டுக்கு வந்து ஒரு கம்யூனியன், ஒரு சின்ன ஆராதனை. ஆமா, ஒரு ஜெபம், ஒரு பாட்டு, வாக்குத்தத்தத்தை சொல்லிட்டு அது மாதிரி அவங்க விசுவாச பிரமாணத்தை சொன்ன அப்புறம் அவங்களுக்கு கம்யூனியன் கொடுப்பாரு இல்லையாமா?
வீட்டுல வந்து கம்யூனியன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி குடும்பம் இந்த குடும்பம். எப்படிப்பட்ட குடும்பம்? முதல்ல என்ன சொன்னேன்? அர்ப்பணிக்கிற குடும்பம். இரண்டாவது ஆராதனை செய்கிற குடும்பம். மூன்றாவது ஆண்டவரை அறிவித்த குடும்பம், கிறிஸ்துவை அறிவித்த குடும்பம். வாசிமா அதே 18:26 என்ன பண்ணாங்க? அந்த 18:26 என்ன சொல்றாங்க? கேட்டு அவனை சேர்த்துக்கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிகமாய் திட்டமாய் அவனுக்கு விசாரித்து காண்பித்தார்கள். பாருங்க, ஆண்டவரை அறிவிக்கிற குடும்பம், அர்ப்பணித்த குடும்பம், அடுத்த குடும்பம் ஆராதிக்கிற குடும்பம், மூன்றாவது கிறிஸ்துவை அறிவிக்கிற குடும்பம், நான்காவது கிறிஸ்துவுக்கு சாட்சி பெற்ற குடும்பமாக இருக்கிறது. ரோமர் 16:3-4. ரோமர் 16:3-4. கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாவும் அக்கிலாவை வாழ்த்துங்கள். அவர்கள் தங்கள் பிராணனுக்காக தங்கள் தலைகளை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியில் உண்டான சபையார் எல்லோரும் நன்றாய் அறிந்துள்ளவர்களாய் இருக்கிறார்கள். பாருங்க, முதல்ல என்ன சொன்னேன்? இது அர்ப்பணிக்கிற குடும்பம், இரண்டாவது ஆராதனை செய்கிற குடும்பம், மூன்றாவது அறிவிக்கிற குடும்பம், நான்காவது சாட்சி கொடுக்கிற குடும்பமாக இருக்கிறது. ஆகவே இந்த அருமையான மாணவர்களே, நம்முடைய குடும்பம் என்பது ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிற போது, ஆண்டவரை குறித்து அறிவிக்கிற குடும்பமாய் காணப்படுகிற போது, ஆராதனை செய்கிற குடும்பமாய் காணப்படுகிற போது நாம் சாட்சியுள்ள குடும்பமாய் மாறுவோம். நம்மை சாட்சியாய் ஆண்டவர் சொல்வார். எப்படி சொல்றார் ஆண்டவர்? அப்போஸ்தலர் 1:2 வாசிங்க. வருஷவாகி உங்களுக்கு வருகிற போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் வாசிங்க சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். வருஷவாகி வருகிற போது, ஏன்னா நீங்க அறிவிக்கப்படுகிற போது, அறிவிக்கிற போது, ஆராதனை செய்கிற போது, ஆண்டவரை குறித்து சாட்சியா இருக்கிற போது நாம் எப்படி சாட்சியா இருக்குமா? நீங்க வருஷவாகி வருகிற போது நீங்கள் பலனடைந்து ஜெகநாத நகரிலும், இந்திரா நகரிலும், வெள்ளிவாக்கத்திலும், அம்பத்தூரிலும், சென்னையிலும், தமிழ்நாட்டிலும், உலகமெங்கிலும் சாட்சிகளாக இருக்கின்ற நாம் எங்க இருக்கிறோமோ அங்கேயே ஆண்டவர் சாட்சியாக இருக்கிறாரு. நம்முடைய வீட்டிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய வேலையிலே, நம்முடைய ஊழியத்திலே ஆண்டவர் நம்மை சாட்சியாக நிற்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே ஆக்கிலா பிரிஸ்கில்லாவை போல ஒரு நல்ல குடும்பமாக, ஆண்டவரை தேடுகிற குடும்பமாக, ஆண்டவரை அறிக்கை இருக்கிற குடும்பமாக, ஆராதனை செய்கிற குடும்பமாக நீங்களும் நான் இருக்கிற போது ஆண்டவர் என்ன பாருங்க, கஷ்டம் வருகிற போது, கவலை வருகிற போது, நாம் கேட்கிற போதெல்லாம் தருகிற ஆண்டவராக இருக்கிற, கேட்டவுடனே ஆபத்திலே ஆண்டவர் பதில் தருகிற ஆண்டவராக இருக்கிறார். வாசிங்களேன், ஆதியாகம புத்தகம் 35:3. ஆபத்தில் கேட்கத பதில் தருவார். ஆதியாகமம் 35:3. எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் செய்து இருந்து தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். பாருங்க, ஆண்டவர் ஆபத்திலே பதில் தராரு. நம்முடைய ஆபத்து நேரத்துல, கஷ்ட நேரத்துல, கவலை நேரத்துல, போராட்ட நேரத்துல நீங்க கேட்டவன பதில் தராரு ஆண்டவர். நீங்க கேட்கறதா இல்ல, ரொம்ப பேர் கேட்கறதில்ல. என் ஆண்டவரை கேட்கிற போது, ஆண்டவரே நீ தார ஆண்டவரே, நீ செய்ய ஆண்டவரே, உமால் முடியும் ஆண்டவரை கேட்டு பாருங்க. ஆண்டவர் செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். சொல்ற ஆண்டவர் இல்ல, செய்கிற ஆண்டவர், செய்து முடிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை தேடுகிறவர்களாய், அவரை அறிக்கை செய்கிறவர்களாய், ஆண்டவருக்கு என்று ஆராதனை செய்கிறவர்களாய், அர்ப்பணிக்கிறவர்களாய் நீங்களும் நானும் ஆக்கிலாவை போல, பிரிஸ்கில்லாவை போல காணப்படுகிற போது நமக்கு ஆண்டவர் கேட்ட உடனே பதிலை தருகிறார். கேட்ட ஆபத்து காலத்துல கேட்ட உடனே பதிலை தருகிறார். இரண்டாவது, ஆபத்து காலத்துல கூப்பிட்டோட துணை நிற்கிறார். வாசிங்களேன், சங்கீதம் 91 பாருங்கள, துணை நிற்கிறாரு. நீங்க கூப்பிட்ட உடனே பக்கத்துல வந்து நிற்கிறார் ஆண்டவர். வாசிங்க 91:15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள செய்வேன். ஆபத்து நாளில் நானே அவனோடு இருந்து. எவ்வளவு பெரிய ஆண்டவர் பாருங்க. ஆபத்து நாளில் நானே அவனோடு, வேற யாரும் நிக்க மாட்டாங்க, யாரும் வர மாட்டாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆபத்து நாளில் நானே அவனோடு
தப்புவித்து கனப்படுத்துவேன். விடுதலை அளிக்கிறார் ஆண்டவரே. நான் கஷ்டத்திலே, கவலையிலே, போராட்டத்திலே, கண்ணீரிலே இருக்கிற போது ஆண்டவர் என்னோட கூட இருந்து என்னை தப்புவித்து எனக்கு பலனை தருகிற ஆண்டவராக இருக்கிறார். துணை செய்கிற ஆண்டவர், ஆபத்திலே பதிலை தருகிற ஆண்டவர், ஆபத்திலே நம்மோட கூட இருக்கிற ஆண்டவர். கடைசியா இந்த வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். நீதிமொழிகள் 1:33. ஆபத்திலே நிம்மதியை தருகிற ஆண்டவர். நம்முடைய கஷ்டத்திலே, எனக்கு செவி கொடு எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். பாருங்க, எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. ஆண்டவர் நம்மோட கூட இருப்பார். எங்க நாம் அறிக்கை செய்கிற போது, நாம் ஆராதனை செய்கிற போது, நாம் ஆண்டவருக்கு என்று சாட்சிகளாய் வாழ்கிற போது விக்கிரமின்றி அமைதியா இருப்பார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளின் மேலே அந்த கேட்ட சத்தியத்தின்படி குடும்பங்களை ஆழ்விக்கிற ஆண்டவர், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், குடும்பங்களோடு இருக்கிற ஆண்டவராக இருக்கிறார். கண்களை கொடுக்கும், தலைகளை தாழ்த்தும். எங்களை நேசிக்கிறீர்கள் அன்பினால் இந்த நாளின் மாலை வேலை எல்லோரும் நீ விண்ணப்பத்திலே சோதனைக்கணும் ஆண்டவரே. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியத்தையும் சாத்தியத்தையும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீரே சோதனைக்கணும் ஆண்டவரே. இந்த அருமையான மாலை பொழுதுல அகில அபிஸ்லாவை குறித்து எல்லோரும் நீ பேசினதே சோதனைக்க மாட்டேன். அருமையான பிஷப் ஐயா நடத்துகிற இந்த முதல் கூட்டத்தில், இந்த முதலாவது ஆராதனையில, மாதத்தின் கடைசி நாளில நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபை, அன்பு எல்லாவற்றையும் நாங்கள் காண்கிறது கொள்ளார். நீர் எங்களுக்கு வீடு தந்தீரை சோத்திரம். நீர் எங்கள் வீட்டிலே சமாதானத்தின் சுகத்தையும் தந்தீரை சோத்திரம். நீர் இந்த வீட்டை ஆசீர்வதித்து தந்தீரை சோத்திர தாவே. அது மாத்திரமல்ல, எங்களை சாட்சியாக நிறுத்திக்கிறே சோத்திரிக்க மாட்டேன். மாலை வேளையில இந்த 30 நாட்களையும் காண திரும்பி பாராட்டி இந்த 31வது நாளிலே உங்களுக்கு நன்றி செலுத்துகிற கூட்டமாக இங்கு வந்திருக்கிற ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் கண்ணோக்கி பாரு ஆண்டவரே. எங்களுடைய தேவைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். ஆனால் ஒன்று நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் என்று வேதத்தை வாசித்திருக்கிறோம். உமக்கு எல்லாமே லேசான காரியம் என்று வேதத்தை வாசிக்கிறோம் ஆண்டவரே. எவர்களை முன்னறிந்தீரோ அவர்களை முன்குறித்திருக்கிறேன். எவர்களை முன்னறிந்தீரோ அவர்களை அழைத்திருக்கிறீர். எவர்களை அழைத்தீரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறீர். எவர்களை நீதிமான்கள் ஆக்கிறீரோ அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறீர் என்று வேதத்தை வாசிக்கிறோம். அந்த விதமாக நீர் எங்களை அழைத்திருக்கிறீர், நீர் எங்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறீர், நீர் எங்களை மகிமைப்படுத்தியிருக்கிறீர் என்பதை நாங்கள் முழு சத்தியமாய் நம்புகிறோம் ஆண்டவரே. அருமையான ஆணைகளை சத்திய வசனங்கள் மூலம் எங்களோட இடைப்பட்டிலே சோதரிக்கிறோம் ஆண்டவரே. கேட்ட வசனங்களே எங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ள உதவி செய்ய மாட்டவரே. இந்த நாள் மாத்திரமல்ல, கடந்து வருகிற ஒவ்வொரு நாளும் அருமையான ஐயா கொடுத்த இந்த மிகப்பெரிய வாக்குத்தத்தின்படி வருடத்தை நன்மையால் முடிசூட்டுகிறீரே. நன்மையும் தேவை எங்களை தொடரத்தக்கதாக இத்தனை நாட்களும் எங்களை காத்திய தேவன். நாளைக்கு ஒரு புதிய மாற்றுகளாக நாங்கள் கடந்து செல்ல இருக்கிறோம் ஆண்டவரே. ஆகஸ்ட் மாதத்திலே ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலே உண்மை காண கிருபை பாராட்டுகிறே சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. காலையில் எழுந்து நாங்கள் சபைக்கு வரவும், உங்களுடைய ஆராதனையில நாங்கள் கலந்து கொள்ளவும், இந்த சத்திய வசனங்களை கேட்கும், இந்த மாதத்துக்கான ஆசீர்வாதமான வசனத்தை நாங்கள் பெற்றோருமாக கடந்து செல்ல எங்களுக்கு தகுதிப்படுத்த மாட்டோம். சுக பல ஜீவனை எங்களுக்கு தந்திருக்கிறே சோத்திரத்தாவே. எங்களுடைய குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உறவினர்களாக, அண்ணன் தம்பிகளாக, அக்கா தங்கி தங்கையாக, பெற்றோர்களாக, இந்த குடும்பமாக சபைக்கு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வாதம் பெற அடியனை மனத்தில் வெளிப்பட்டே சோதரிக்க மாட்டேன். இந்த சபையை எடுத்து நடத்துகிற தயாராக இருக்கும். அவருடைய அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம், அவருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய ஊழியத்தை எடுத்து செய்வதில்லை, உங்களுடைய ராஜ்யத்தை கட்டப்படுத்துவதில்லை மிக நேர்த்தியாக இருக்கிற குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய ஆசீர்வாதம் பெறப்படுத்துக்காக எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.